cineulagam.com வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் நந்திதா பேசுகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டுருக்கேன் உங்களுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ தான் அஞ்சலா படம் வந்து ப்ரெஸ் கூட நான் பார்த்துருக்கேன். அண்ட் வெரி ஹாப்பி டு வாட்ச் மை மூவி ஆன் ஸ்க்ரீன் அலாங் வித் த ப்ரெஸ். அண்ட் ஒரு நல்ல படத்தில் நான் பார்ட் ஆஃப் இட். ஒரு ஜஸ்ட் ஹீரோயினாக இல்லாமல் ஒரு நல்ல கேரக்டர் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் படத்தில். ஸோ ஒரு நல்ல கான்செப்ட் அண்ட் நல்ல சாங்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு படம். தங்கம் சரவணன் அவங்களோட ஃபஸ்ட் மூவி, டைரக்டரோட ஃபஸ்ட் மூவி. ஸோ ஹி ஹாஸ் டன் ஹிஸ் ஜாப் கிரேட் அப்படி எனக்கு தோணுது. ஸோ 12th படம் வந்து ரிலீஸ். நீங்கள் எல்லோரும் தேட்டரில் படம் பாருங்கள். எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. அட்டகத்தில் இருந்தால் நந்திதா வந்து அஞ்சலா படத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். நான் கேரக்டருக்காக எவ்வளோ வேணால் ஐ சேஞ்ச் மை செல்ஃப் அண்ட் பெர்ஃபார்ம். அண்ட் ஐ ஃபெல்ட் அஞ்சலா படம் பார்க்கும்போது அட்டகத்தில் இருந்த அதே இன்னோசென்ஸ் அண்ட் லுக்கு இருக்குன்னு ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. விமல் அவங்க கூட ஃபஸ்ட் டைம் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணது இட் வாஸ் ரியலி ஃபன் டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஒர்க் அலாங் வித் ஹிம். அண்ட் கேரக்டர் படி நம்ம காம்பினேஷன் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்பினேஷனாக இருந்தது. ஈவன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது கூட, பிகாஸ் அவங்க படங்களில் வந்து நடிச்ச ஹீரோயின்ஸ் வந்து ஆல்ரெடி 2-3 மூவிஸ் கண்டினியூஸாக பண்ணுவாங்க. பட் நான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஸோ வி போத் ஹேட் அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். புது ஹீரோ புதுசாக வந்து ஆப்போசிட் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஐ என்ஜாய்டு. இதை விட்டு வெளியில் வாங்கன்னு என்னோடய ஃபேன்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் கேட்கவே இல்லை. அவங்களுக்கு நான் இப்படி இருக்கிறத பிடிச்சிருக்கு. ஸோ எப்போ வரைக்கும் அவங்க வந்து நீங்கள் ஹோம்லியாகவே இருங்க, ஹோம்லி படங்கள் நடிங்கன்னு சொல்லுவாங்களோ அப்போ வரைக்கும் நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் ஹோம்லி ரோல்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சா அது தப்பு. இட்ஸ் வெரி டஃப் டு பெர்ஃபார்ம் ஆஸ் அ ஹோம்லி கேர்ள். இப்போ ஒரு 4 படம் வந்து என்ன கேட்கும்போது அதில் 2 படம் நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அண்ட் என்றைக்கும் வந்து என்னோடய கேரக்டர் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படி யோசிச்சு நான் எந்த படமும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. டோட்டலாக ஒரு படம் வந்து கதையை வந்து நல்லா இருக்கணும், அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இல்லைனா கதை நல்லா இல்லாமல் நான் மட்டும் தனியாக படம் ஃபுல்லாக இருந்தால் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக அமைஞ்சதாக வந்து ஒரு நல்ல படமாக வந்து வெளியில் வர முடியும். ஸோ எனக்கு அப்படியே அமையுது. அண்ட் செலக்ட் பண்ணுற படங்களும் அப்படியே இருக்கு. அதனால் அடுத்தது யாரெல்லாம் லிஸ்ட்டில் இருக்காங்களோ எல்லோரும் கூட நடிக்கணும். இப்போ தான் வந்து கௌதம் மேனன் சாரோட ப்ரொடக்ஷனில், செல்வராகவன் சாரோட டைரெக்ஷனில் எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 3 காம்பினேஷன் கூட நான் நெஞ்சும் மறுப்பதில்லை படம் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 2016 வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஐ ஹோப் அனதர் 3-4 மூவிஸ் இந்த வருஷம் நான் நல்ல படங்களாக நடிப்பேன்னு. அஞ்சலா எப்படிப்பட்ட படம்? ஒரு ஃபேமிலி உட்காந்து ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு படம். எல்லாமே எல்லாரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். படம் பார்க்கும்போது ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களோட லைஃப்பில் என்ன நடந்திருக்கு அது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதுக்காக அஞ்சலா படம் பார்க்கணும். அண்ட் ஒரு நல்ல படமாக வந்து ஒரு டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் படம் பார்க்கணும். தேங்க்யூ. Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com